வேலூரில் வெடிகுண்டு மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்பட்ட பயங்கரவாதி முகமது அலி என்பவர் ரயிலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். வேலூர் போலீசார் அவரை லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக ரயிலில் அழைத்துச் சென்றுள்ளனர். அப்போது அவர் ரயிலிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். மத்திய பிரதேசத்தின் இட்டார்சி என்ற இடத்தில் அவர் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தற்போது செய்தியாளர் மகாலிங்கம் மீண்டும் இணைப்பில் உள்ளார். மகாலிங்கம், இந்த நிகழ்வு எப்படி நடந்தது? சையத் முகமது அலி பீகார் மாநிலத்தை சார்ந்தவர். இவர் வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கிலே 14/10/2015 அன்று கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு கடந்த 4ஆம் தேதி ஜாமீனில் வெளியில் வந்தார். வெளிவந்த பிறகு இவருக்கு இன்னும் பல்வேறு வழக்குகள் இவர் மீது இருக்கிறது என்பது தெரிய வந்தது. இந்த சூழ்நிலையில் தமிழக போலீசார் உடனடியாக லக்னோவிற்கு இவரை ஒப்படைக்க வேண்டும் என்று லக்னோ போலீசார் தமிழக போலீசாருக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தனர். இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி இரவு ரப்தி சாகர் விரைவு ரயிலில் இவர் அழைத்துச் செல்லப்பட்டார். இவரை அழைத்துச் சென்ற குழு வெள்ளூர் ஆயுத பிரிவு படை சப் இன்ஸ்பெக்டர் லூர்து சாமி தலைமையில 7 பேர் கொண்ட குழு சையத் முகமது அலியை அழைத்துச் சென்றார்கள். நேற்று இரவு 10:30 மணி வாக்கில் இட்டார்சி என்ற ஒரு பகுதி, மத்திய பிரதேஷ் மாநிலத்திலே உள்ள இட்டார்சி பகுதியிலே, இட்டார்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையம். அந்த ரயில் நிலையத்திலே ரயில் நின்று கொண்டிருந்த பொழுது இவர் தப்பி ஓடிவிட்டதாக தற்பொழுது புகார் பதிவாயிருக்கிறது அந்த ரயில் நிலையத்தில். இதையடுத்து தற்பொழுது அவரை தேடும் பணியில் மத்திய பிரதேஷ் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர் மீது 7 வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மிரட்டல் விடுத்த வழக்கு இருக்கிறது, வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கு இருக்கிறது. மற்ற மாநிலங்கள், அதாவது யூபி, உத்தரப்பிரதேஷ் மற்றும் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் இவர் மீது தீவிரவாதம் தொடர்பு சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் பதிவாயிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல் தெரிவிக்கின்றன. எனவே பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வரும் குற்றவாளி தமிழகத்தில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த காரணத்தினால் கைது செய்யப்பட்டார். பிறகு அவர் லக்னோ கொண்டு செல்லும் வழியில் இட்டார்சி, மத்திய பிரதேசத்தில் இட்டார்சி என்ற ஒரு பகுதி இருக்கிறது, ரயில் நிலையம் இருக்கிறது. அந்த ரயில் நிலையத்தில் இருந்து தப்பி இருக்கிறார். இதில் வெள்ளூர் ஆயுதப்படை லூர்து சாமி சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு இவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். உரிய பாதுகாப்பு வசதிகளோடு தான் அழைத்து சென்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பது குறித்து இவர் அழைத்து சென்ற லூர்துசாமி தலைமையிலான குழு தமிழகம் திரும்பிய பிறகு விசாரணை நடத்தப்படும் என்று தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், பொதுவாக இந்த மாதிரி ரயில்களில் குற்றவாளிகளை அழைத்து வேறு இடத்திற்கு செல்லும் போது எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும்? இந்த நிகழ்வுல பாதுகாப்பு குறைபாடுகள் ஏதேனும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? திவ்யா, இது போன்ற ரயில் மூலமாக ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு குற்றவாளிகள் அழைத்து செல்லப்படும் பொழுது ஒரு குற்றவாளிக்கு 4 போலீசார் கட்டாயமாக பாதுகாப்பிற்கு நிறுத்த வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது 7 போலீசார் பாதுகாப்பிற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு குறைபாடு எண்ணிக்கையில் இல்லை என்பது உறுதியாயிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த சையத் முகமது அலி என்ற நபர் இந்தி மட்டுமே பேசக்கூடிய நபர், பீகாரை சார்ந்தவர். இவர் ஏற்கனவே பல்வேறு மாநில போலீசாரின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தமிழகத்தில் வந்து தங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவர் கைதான விவரமும் நாம் சொல்ல வேண்டிய இருக்கிறது. ஏனென்றால் எப்படி கைதானார் என்றால், சிஎம்சி மருத்துவமனையில் இவர் மீது ஆசிட் பட்டுவிட்டதாகவும் அந்த ஆசிட் காயங்கள் எல்லாம் ஆற வேண்டும் என்பதற்காக மருத்துவமனையில் அனுமதியானதாகவும், ஆனால் உரிய சிகிச்சை உரிய நேரத்தில் கொடுக்கவில்லை என்ற காரணத்தினால் இவர் உடனடியாக தனது மொபைல் மூலமாகவே சிஎம்சி மருத்துவமனைக்கு கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு மிரட்டல் விடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு காவல்துறையினருடைய மொபைல் எண்ணை வைத்து அவரை ஆம்பூரில் வைத்து கைது செய்தார்கள். இந்த வழக்கு இதுபோன்ற பல நேரங்களில் இதுபோன்ற மிரட்டல்களை தொலைபேசி வாயிலாக பலருக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதும் தற்பொழுது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் அவருடைய நடத்தை, அதாவது நல்லவர் போல காவல்துறையினர் பலரையும் ஏமாற்றி தப்பித்திருக்கிறார் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. எனவே தமிழக போலீசாரிடம் அவர் நான் தப்பி ஓட மாட்டேன், நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்ப வைத்து தப்பி ஓடி இருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது. எனவே இவரை அழைத்துச் சென்ற வெள்ளூர் ஆயுதப்படை
போலீசார் தமிழகம் திரும்பிய பிறகு அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முக்கியமான குற்றவாளி இன்று லக்னோ நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நேற்று இரவு 10:30 மணி வாக்கில் தமிழக காவல்துறை பிடியிலிருந்து தப்பி இருக்கிறார். இதுவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த குற்றவாளி தப்பியது தொடர்பாக லக்னோ நீதிமன்றத்தில் இன்று ஒரு முக்கிய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது தமிழக காவல்துறைக்கு. அது மட்டுமல்லாது காணாமல் போன அந்த மத்திய பிரதேசின் இட்டார்சி பகுதியிலே உள்ள ரயில் நிலையத்தில் தற்பொழுது இது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முதல் தகவல் அறிக்கை தற்பொழுது நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும். இதுபோன்ற இந்த குற்றவாளியை இன்று நாங்கள் நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தப்பட முடியவில்லை, எனவே அவர் காணாமல் போயிருக்கிறார், கால அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவும் தற்பொழுது கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. லக்னோவில் ரயில் நிலையத்திற்கு இவர் வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் தான் தற்பொழுது அவர் லக்னோ நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அது நடக்காமல் போயிருக்கிறது. தற்பொழுது மத்திய பிரதேச போலீசார் அவர் எங்கிருக்கிறார் என்ற தேடுதல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. தமிழக போலீசார், வெள்ளூரை சேர்ந்த போலீசார் அவரை ரயிலில் நீண்ட பயணம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இரவு 10:30 மணிக்கு மிகவும் உடல் சோர்வாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர் இறங்கி தப்பிய இட்டார்சி ரயில் நிலையம் என்பது ஜன நெருக்கடி கொண்ட ஒரு ரயில் நிலையமாகும். எனவே அது மட்டுமல்லாது அந்த ஜன நெருக்கடி கொண்ட ரயில் நிலையத்தினுடைய பாதைகள் எல்லாம் தமிழக காவல்துறையினருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. எனவே ஒருவேளை அவர் எப்படி தப்பி எப்படி ஓடி இருக்கலாம் என்பது கண்டுபிடிப்பதே மிகவும் கஷ்டமான சிரமம். ஏனென்றால் ஒரு புது இடம், அதுவும் மக்கள் கூட்டம் அதிகமான ஒரு இடத்திலிருந்து ஒரு குற்றவாளி தப்பி இருக்கும் பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து பின் சென்று அவரை பிடிப்பது என்பது சாத்தியம் அல்ல என்றும் தற்பொழுது தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே பல்வேறு விஷயங்கள் இதில் ஆராய வேண்டியது இருக்கிறது. திவ்யா, மகாலிங்கம், மத்திய பிரதேசனுடைய இட்டார்சி பகுதியில் அவர் தப்பிச் சென்றிருக்கிறார். இந்த நேரத்தில் தமிழக காவல்துறை குழுவினர் அங்கு சென்று அவரை தேடும் பணியில் அந்த போலீசாரோடு ஈடுபட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. ஏனென்றால் ஒரு முக்கியமான ஒரு குற்றவாளி, பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளி, பல்வேறு வழக்குகள் நிலுவையிலும் இருக்கின்றன. அதுவும் இதில் தற்பொழுது உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போலீசார் தான் இந்த நபரை, இந்த குற்றவாளியை தொடர்ந்து தேடிக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அந்த பட்டியலிலே தமிழகமும் சேர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது இந்த வழக்கு என்பது, இவர் காணாமல் போன தப்பியோடிய வழக்கு என்பது இட்டார்சி ரயில்வே காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது மத்திய பிரதேச போலீசார் தான் அவரை தேடும் பணியில் முழுவீச்சில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தமிழக போலீசார் அதற்கான உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திவ்யா, மன்றத்தில் இவர் மீதான வழக்கு என்ன? திவ்யா, லக்னோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக இவரை அழைத்து சென்ற போது தப்பிச் சென்றிருக்கிறார். அவர் மீதான வழக்கு என்ன மகாலிங்கம்? அங்கு அவர் மீது 7க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மத்திய பிரதேஷ் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தீவிரவாதம் தொடர்பான வழக்குகளில் ஈடுபட்டது. அது மட்டுமல்லாது பலருக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுப்பதை இவர் வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. எனவே போலீசார் இவர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் என்று போல கருதி ஆரம்பித்து விட்டார்கள். மேலும் இவர் கடுமையான ஒரு பயங்கரவாதத்தினோடு தொடர்புடையவரா என்றால் இல்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் தனி நபராகவே முழுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவும் சொல்லியிருக்கிறார்கள். இவருக்கு பின்னால் பெரிய சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை, தனிநபராகவே தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். பலருக்கு தனது தொலைபேசி மூலமாகவே நேரடியாகவே வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து அவர் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் இவருடைய பின்னணியும் தற்பொழுது மீண்டும் ஆராய வேண்டிய ஒரு நிலையில் தமிழக போலீசாரும் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேச போலீசாரும் இருக்கிறார்கள். இவருக்கு பின்னணியில் யாரும் இல்லை என்று தற்போது சொன்னாலும் கூட அதை உறுதி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். தமிழகத்தில் இவர் மீது ஒரே ஒரு வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த வழக்கம் மட்டும்தான் இருக்கிறது. வேற எந்த வழக்கம் இதுவரைக்கும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மாநிலங்களிலே இவருக்கு இன்னும் பல வழக்குகள் இருக்கின்றன. குறிப்பாக கடந்த வருடம் அவர் தமிழகம் வருவதற்கு முன்பாக லக்னோ ரயில் நிலையத்திற்கு தொலைபேசி மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்திருக்கிறார். எனவே அவரை கைது செய்ய வேண்டிய வாரண்ட் என்பது தொடர்ந்து நிலுவையிலே இருக்கிறது. அந்த வாரண்டை வைத்துக் கொண்டு அவரை கைது செய்வதற்கான முயற்சிகள் எல்லாம் லக்னோ போலீசார் ஈடுபட்டார்கள். அப்பொழுது இவருடைய மொபைல் எண், அதே மொபைல் எண்ணை பயன்படுத்தி தமிழகத்தில் வாணியம்பாடி என்ற பகுதியில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது லக்னோ போலீசாருக்கு. எனவே லக்னோ போலீசார் தமிழக போலீசாருக்கு கொடுத்த தகவலும் தமிழகத்தில் சிஎம்சி அவருக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நம்பரும் ஒரே எண்ணாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். தற்பொழுது அந்த வழக்கில், அதாவது லக்னோ ரயில் நிலையத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட வேண்டி இருக்கிறது. ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த வழக்கில் இன்று ஆஜர்படுத்த வேண்டி இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 10:30 மணிக்கு மத்திய பிரதேச இட்டார்சி நகரில் அவர் தப்பி இருக்கிறார்.